முதல்ல என்ன நியூஸ் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூம் இன்ல ஹெட்லைன்ஸ் பார்த்துடலாம். வெளிவருமா த்ரிஷா இல்லனா நயன்தாரா? புலி வேறு பாகுபலி வேறு, கொந்தளிக்கும் நட்டி. வசூல் சாதனை புரிந்த தனி ஒருவன். சமூக வலைத்தளங்களில் முதலிடம் பிடித்த மாமனார் மருமகன். ஸ்ரீதிவ்யாவுக்கு நம்பிக்கை தந்த காஷ்மோரா. தல 56 டைட்டில் ரெடி. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் கமல். நம்ம ஜிவி பிரகாஷ்குமார், கயல் ஆனந்தி, மனிஷா யாதவ் இவங்க எல்லாருமே நடிச்சு நாளைக்கு வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்க படம் த்ரிஷா இல்லைன்னு நயன்தாரா. இதுக்கு முன்னாடி இந்த டேட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. ஆனால் அதே தேதியில் ரஜினி முருகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தேதியில் தான் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் ரெடியாகி செப்டம்பர் 17 தான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுலேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஜெயக்குமார் ஆனந்த விகடன் தயாரிப்புக்கு ஒரு சில அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுதான். அது கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால ஆனந்த விகடன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதனால ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஜெயக்குமார் அதை தொடர்ந்து செப்டம்பர் 17 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நீதிமன்றத்தையே அவமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால திருப்பி இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஜெயக்குமார் மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம். இதனால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிறதுல பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ நாளைக்கு வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.